ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதுல கடந்த நிகழ்ச்சியில பார்த்தோம்னா சூரியன் புதன் சேர்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம சூரியன் குரு சேர்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், நம்ம சூரியன் புதன் சேர்க்கை இதெல்லாம் பத்தி பார்த்துட்டோம். சூரியன் குரு சேர்க்கை அப்படின்னு வரும்போது அது எப்படி இருக்கும்? சூரியனும் பிரம்மாண்டம், குருவும் பிரம்மாண்டம், இந்த சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க சார். சூரியனுக்கு நட்பு கிரகங்களில் ரொம்ப முக்கியமான நட்பு கிரகம் வந்து குரு. குருவுக்கு வந்து ஏற்கனவே அது முழு பர்சன்ட் 100% சுபக்கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சூரியனும் குருவும் சேர்ந்தாலும் நல்லது தான், சூரியன் குருவும் பார்வை செய்தாலும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் தான் வந்து நல்ல நிலையில் வாழ்க்கையில் டாப் லெவல் பொசிஷன்லாம் எட்டி பிடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அதை குறிக்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே சூரியன் புதன் பேசும்போதே சொன்னோம், சூரியனுக்கு ராஜான்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, சிவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லுவோம்ல, குருவுக்கும் ராஜாங்கிற ஒரு பேர் உண்டு. அப்போ வந்து சிவன் அப்படிங்கிறது சூரியன், ராஜாங்கிறது குரு, இது ரெண்டும் சேர்ந்தால் சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். சூரியனும் குருவும் சேரும்போது அது என்ன மாதிரியான பலன் கொடுக்குதுன்னா, கூடுமான வரை பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக ரொம்ப உயர் பதவிகள் அடைகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த சேர்க்கையோ பார்வையோ கண்டிப்பாக இருக்கிறது வந்து நிறைய பேரோட ஜாதகங்களில் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு எலெக்டட் பர்சன் அப்படிங்கிறோம் இல்லையா, நோட்டட் பர்சன் ஆர் எலெக்டட் பர்சன், நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பஞ்சாயத்து போர்டு வார்டு மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வார்டு மெம்பரை தேர்ந்தெடுக்கணும்னா கூட அவனுக்கு அந்த யோகம் இருக்கணும். 10 பேர் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்காங்கல்ல. இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் உட்காந்துருப்பாங்க, ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க, ஆனால் அந்த மேனேஜர் மட்டும் தனிச்சு தெரிகிறார்ல, அவருக்கு அந்த யோகம் இருக்கும். இப்போ சிவராஜ யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிறகும் காலம் கடந்த பிறகும் நீங்கள் பேசப்படக்கூடிய ஒரு யோகம் தான் சிவராஜ யோகம். கரெக்டாக சொல்ல போனால் ராஜராஜ சோழனை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 1000 வருடங்களை கடந்த பிறகும் ராஜராஜ சோழனை பற்றி நான் ஏன் பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறத நம்ம இன்னைய வரைக்கும் அந்த பெருவுடையார் கோயிலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, உலக அரங்கத்தில் அது இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதுகாப்பு, யுனெஸ்கோவாலெலாம் பாதுகாப்பாக இருக்கப்படக்கூடிய ஒரு சின்னமாக இருக்குது இல்லையா, அதோட அதிசயம் எல்லாமே பார்த்திங்கன்னா இது போல் தாம் இறந்த பிறகும் ஒருத்தர் கோயிலால் மட்டும் இல்லை, ஒரு பெரிய படைப்புகள் ஒரு கவிஞரால் கூட நிற்க முடியும். இது என்ன பெரிய கம்ப சித்திரமா அப்படின்னு கேட்குறோம்ல, அப்போ கம்பருடைய ஜாதகம் நமக்கு தெரியாது, ஆனால் இவரை பற்றி சொல்லும்போது அந்த மாதிரி உலக புகழ்பெற்ற சிவன் கோயில்களை கட்டுவாங்க, உலக புகழ்பெற்ற ஆலயங்கள், உலக புகழ்பெற்ற படைப்புகள், உலக புகழ்பெற்ற ரெக்கார்டு, இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் இந்த சூரியன் குருவோட தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆசான் அடிக்கடி சொல்லுவார். அப்போ சிவராஜ யோகம் இருக்கிறதே ஒரு நல்ல அமைப்பு, புரியுதுங்களா? அப்போது அரசியல் ரீதியாக, அதாவது ஒரு சாதாரண நிலையிலேருந்து ஒரு சாமானியனாக இருந்து சாதனை படைக்கிறார்கள்ல, அத்தனை பேருக்குமே ஏதாவது ஒரு வகையில் அந்த தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போது நீங்கள் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகுறாங்க எத்தனை பேர் இதில், ஒரு கிளர்க்காவோ ஒரு ஆஃபீஸராக இருந்தால் ரிட்டையர்ட் ஆனால் தெரியாது, ஒரு தாசில்தார் ரிட்டையர்ட் ஆனால் ரிட்டையர்டு தாசில்தாரும்போம், ரிட்டையர்டு ஜட்ஜுன்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ரொஃபஷனோடு எடுக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தான் வந்து அந்த முக்கியமான பொறுப்பு இந்த அமைப்புகள் இருக்கும். அரசியல் ரீதியாக உயர் பதவிகள், இப்போ கலைஞரோட ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிஷபராசி, கடக லக்னம், ரிஷபராசிலேயே சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆர்ப்பரிப்பு யோகம், அமாவாசை யோகம். அப்போ அவருக்கு லக்னத்துலேருந்து 11ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து சூரியனை பார்க்கும், அங்கே இருக்கிற சூரியன் குருவை பார்க்கும். இது வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து அவர் ஏன் அந்த நிலைமைக்கு போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் இதர கெப்பாசிட்டி இருக்குது, கொள்ளளவு இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க நிலைகளில் அவங்கவுங்க உயர்ந்த இடத்த பிடிப்பாங்கங்கிறத இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரண ஒரு கிளரிக்கலாக வந்து ஒரு செக்ரட்டரியேட்டில் உள்ளார போய் ரிட்டையர்ட் ஆகிறப்ப சீஃப் செக்ரட்டரியாக ரிட்டையர்ட் ஆகிறவங்கலாம் இருக்காங்கல்ல, இது எல்லாருக்குமே இந்த யோகம் தான் இருக்கும். இந்த சிவராஜ் யோகம் இருக்கிறதே வந்து ஒரு ஜாதகத்தில் பெரிய சிறப்பு. இந்த சிவராஜ யோகம் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை உண்டு அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ குருவுக்கும் சூரியனுக்கும் என்ன சிறப்பு? குரு வந்து தூய்மையை குறிக்கக்கூடியவர், அவர் வந்து அரசாட்சியை குறிக்கக்கூடியவர், இவர் ஆலோசகர், அவர் அரசாள்பவர், 2 பேரும் சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும்? அதுவே ஒரு பவர் தானே. இதுதான் வந்து இந்த சிவராஜ யோகத்துக்குள்ள முக்கியமான குறிப்பு. அடுத்தது இந்த சிவராஜ யோகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பார்ப்பாங்க. சூரியனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் சிவராஜ யோகம், இந்த இடத்துல கொஞ்சம் அஸ்தங்கத்தையும் கொஞ்சம் சேர்த்து பார்க்கணும். சூரியனோட ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் வந்து சேர்ந்ததுன்னா நெருப்பை நெருங்க அந்த அனல் மேலப்படுதில்ல, அது மாதிரி கொஞ்சம் அந்த அஸ்தங்கத்துக்கு ஏற்ற சில பாதிப்புகளும் இருக்க தான் செய்யுது. ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே இருக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அஸ்தங்கம் வர்றதில்ல. அடுத்தது குரு வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்வை செய்யும்.
அப்போ இந்த குரு வந்து சூரியனை 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்த்தாலோ 7ஆம் இட பார்வையாக சூரியனை பார்த்தாலோ அல்லது 9ஆம் பார்வையாக பார்த்தாலும் இந்த சிவராஜ யோகம் வந்து அவங்களுக்கு உண்டு. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த சிவராஜ யோகம் சம்பந்தப்பட்ட குரு சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடமாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. சில நேரங்களில் இந்த சூரியனையோ குருவையோ சனி பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி சனி பார்த்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சனி பார்த்தாலே டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாருங்கிறோம்ல, கண்டிப்பாக டீஆக்டிவேட் பண்ணுவார். ஆனாலும் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, சனி வந்து பார்த்துட்டாருன்னா டிலே தான் பண்ணுவாரை தவிர கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவார். டெபாசிட் இருக்குது 10 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி அப்புறம் எடுத்துங்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த டிலே பண்ணுவாரை தவிர கண்டிப்பாக உண்டு. நிறைய பேரோட நீங்கள் ஜாதகங்களை உயர்நிலையில் சாதாரண நிலையிலேருந்து மேலே போனவங்க இவங்க எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அமைப்பு உண்டு. ஸோ இது மட்டும் இல்லை, சூரியன் குரு சேர்க்கை, சூரியன் குருவும் ஒன்றை ஒன்று பார்வை செய்தாலும் சரி, இல்லை குரு வந்து சூரியனை பார்வை செய்தாலும் சரி, அப்படியும் இல்லைன்னா குருவோட வீட்டில் சூரியனும் சூரியனோட வீட்டில் குருவும் பரிவர்த்தனை ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடம் வரும்போது இந்த சிவராஜ யோகம் நல்ல வகையில் பணிபுரியும். சிவராஜ யோகம் உள்ளவங்க பல பேர் அரசியலில் உயர் பொறுப்பில் இருப்பாங்க, அமைச்சர், எம்எல்ஏ, எம்பிக்கள் இந்த மாதிரி லெவலில் இருப்பாங்க. அரசாங்க ரீதியாகவும் செக்ரட்டரி லெவல், கலெக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வராங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் உயர் பொறுப்பில் உள்ளவங்களும் பார்த்திங்கன்னா இந்த சிவராஜ யோகம்ங்கிறது எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல யோகம் தான். அது வந்து நல்ல இடங்களில் இருக்கணும். அதுக்கான திசா புத்திகள்லாம் சேர்ந்து வரும்போது இந்த அமைப்புக்கான முழு பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் கூட பார்த்திங்கன்னா சூரியனை வச்சு தான் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். 3, 6, 10, 11 நம்ம ராசிக்கு வரும்போது பணம் வரும். இதுக்கு எந்த வகையிலையாவது குரு சம்மந்தப்பட்டுடுச்சுன்னா வரக்கூடிய பணம் டபுளாக வரும் அப்படிம்பாங்க. அப்போ சூரியனும் குருவும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களை நீங்கள் இப்போ பிரசன்னம் பார்க்க வரும்போது சூரியன் குரு ஏதாவது நல்ல வகையில் மறைவிடங்கள் இல்லாமல் நல்ல தொடர்பில் இருந்ததுன்னா அவங்க கேட்குற காரியம் ஓகே ஆவான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது, பார்வை செய்கிறது, பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய அந்த சிவராஜ யோகம் உண்மையிலே எப்படி பார்த்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம கவனமாக இதில் பார்க்கணும். மற்ற பாவகிரகங்களோட சேர்க்கை பெற்றிருந்தா இருக்கையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ குருவும் சூரியனும் சேர்ந்து அந்த சிவராஜ யோகம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. இது நீங்க சொன்னீங்க இந்த மறைவிடங்கள்ல இருக்கும்போது அது வந்து நல்லதில்லை அப்படின்றீங்க. அப்போ அது அந்த பலனையை கெடுத்துருமா, எப்படி சார், எப்படி எடுத்துக்கலாம்? கெடுத்துரும் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா நம்மளோட வலிமை வந்து ஒரு இடத்துல வந்து மறைக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நல்ல பிளேயரு, நீங்கள் எந்த போட்டியில் கலந்துட்டாலும் ஜெயிப்பீங்க. உங்களை வந்து மறைச்சி யாருடைய கண்ணிலையும் படாமல் வச்சுட்டா என்ன இருக்கும்? அப்போ உங்களோட திறமை வந்து வெளிப்பட முடியாமல் போயிடுதில்ல. அது மாதிரி மறைவிடங்கள்ங்கிறது 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படின்னு பார்க்குறோம்ல. இந்த மாதிரி இடங்களில் இந்த சிவராஜ யோகம் சம்மந்தப்படும் போது அதோட பலனை வந்து அவங்க முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகிறாங்க. அதனால அது மறைவிடம்னு சொன்னோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேறு வந்து நீச்சம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். குருவும் நீச்சமாகதோ இல்லை வந்து சூரியனும் நீச்சமாக இருந்தாலும் அந்த தன்மை இருக்கும். கெட்டாலும் மேன்மக்கள்ங்கிற மாதிரி அந்த தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் வந்து அந்த அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது. அமைச்சராகணும்னு நினைப்பாங்க, எம்எல்ஏவோட நின்றுப்பாங்க இல்லையா. இருந்தாலும் அது துணை முதலமைச்சர் வரைக்கும் போயிட்டு முதலமைச்சர் ஆக முடியாமல் போகணும். அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. டெப்டி மேனேஜர் வரைக்கும் போனால் ஜென்ரல் மேனேஜர் ஆக முடியாமல் போதில் இந்த மாதிரியான அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. சூரியன் குரு சம்மந்தப்பட்ட ஜாதகங்கள் வந்து இது நம்ம ஏற்கனவே ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் போய் வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு இதோட பவர் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். நிறைய பேரை நீங்கள் பார்த்து சொல்லலாம், சிவராஜ யோகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிச்சிருவாங்கங்கிறது உறுதியாக சொல்லலாம். என்ன மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது அந்த சனிகினி பார்த்ததுன்னா டிலே பண்ணும், ஆனால் கண்டிப்பாகவும் வெற்றி உறுதியாக தான் இருக்கும். மறைவிடங்களில் இருக்கும்போது இந்த மாதிரி நெருக்கடிகள் நிறையா வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சில கோயில்களை வழிபடுறது. இப்போ நீங்கள் சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், ரவீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கு வியாசர்பாடியில். இதுவும் சூரிய வெளிச்சம் கூடக்கூடிய சிவன் கோயில். சென்னையை ஒட்டியே பார்த்தீங்கன்னா செங்குன்றம் பக்கத்தில் ஒரு ஊரோட பேரே ஞாயிறுன்னே பேர். அந்த ஊரில் உள்ளக்குள்ளே சிவன் கோயில்லையும் வருஷத்தில் சில நாட்கள் வெளிச்சம் போடும். இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. சென்னை புறநகர் பகுதியில், சென்னைக்குள்ளாரியே இருக்குது. அந்த மாதிரி சிவன் கோயில்களை தேடி ஒரு பகுதியிலையும் இருக்குது, எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கும். அந்த மாதிரியான சிவன் கோயில்களை இந்த மாதிரி சிவராஜ யோக அமைப்பு உள்ளவர்கள் தேடி சென்று ஞாயிற்றுக்கிழமையிலோ வியாழக்கிழமையிலோ வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு பரிகாரம் கிடையாது, அவங்களுடைய பலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்கிக்கும். வலிமையை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்களையும் அதிகப்படுத்தும். ஸோ இது வந்து சிவராஜ யோகத்தோட முக்கியமான சிறப்பு. சூரியன் குரு சேரும்போது தலைமுறை கடந்து அவங்களுடைய புகழ் வந்து நிலைத்திருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ராஜராஜ சோழன்,
கலைஞர் அவரை பற்றிலாம் சொன்னது ரொம்ப புது தகவலாக எங்களுக்கு இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேர்களே, உங்கள் வீட்டில் யாருக்காவது சிவராஜ யோகம் இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்தால் சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் அந்த பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.